அது என்ன கணக்கு இது 1, 3, 5, 7? ஏன்னா இந்த படிக்கட்டுகள் வைக்கும் போதும் அப்படிதான் ஆட் நம்பர் தான். சொல்றாங்க, ஒற்றைப்படையில தான் வைக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஏதாவது சிக்னிபிகன்ஸ் ஏதாவது இருக்கு? ஏதாவது இருக்கலாம், தெரியல. சொல்லிருக்கு சாஸ்திரத்துல, அப்படியே சொல்றேன், இருக்கலாம். இப்போ படிகள் அடுக்கும் போதும் இன்னென்ன மாதிரி இருக்கணும், முதல் படியில இப்படி இருக்கணும், 2வது படி இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? நம்ம உயிரினங்கள் முதல்ல மனிதர்கள், தேவர்கள், அப்படியே மேல போகும்போது மேல சுவாமி அப்படின்ற நம்ம மேல வந்து சுவாமியை கீழே வச்சுட்டு மேல வந்து நம்ம லௌகிகமா இருக்கிற மனிதர்கள் அங்க வைக்க கூடாது. மனிதர்கள்னா கீழே மிருகங்கள், அதாவது இந்த இதெல்லாம் உங்களுக்கு மரங்கள், செடி கொடிகள், அப்புறம் மிருகங்கள், புல்லாகி பூடாய் மரமாகி பல்விருகமாகி நம்ம சொல்றோம் பாருங்க, பலவிதமான அந்த உயிரினங்களுடைய அந்த வளர்ச்சி. மேல போயிட்டு சுவாமி நம்மளே ஆறு மேல மேல போக 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 எல்லா படிக்கிட்டு ஒரே மாதிரி இருக்கணும். எல்லா படிக்கிட்டு வேற வேற ஷேப்ல இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படியே கீழே இருந்து மேல போகணும். கீழே இருக்கிறது நம்மளுடைய ஆரம்பத்துல நம்மளுடைய இதுல இருந்து செடி கொடிகள் அது மாதிரி பண்ணா சரியா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தீமா வைக்கிறாங்க. கொலு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நாங்க இந்த தீம்ல வைக்கிறோம், அந்த தீம்ல வைக்கிறோம், புதுசா திடீர்னு வந்து தெய்வ திருமணங்கள் அப்படின்னு ஒரு தீம் வைக்கிறோம் அப்படின்றாங்க. அப்புறம் ராமாயணம்னு ஒரு தீம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய தீம் பேஸ்டா வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கொலு ஒண்ணு இருக்கும், கூடவே வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு தீமேட்டிக்காவும் ஒண்ணு செட் பண்ணலாம். இது ஒரு பக்கம் பூஜை, ஒரு பக்கம் நம்மளுடைய ஒரு கலையுடைய ஒரு வெளிப்பாடு தானங்க. அதாவது நமக்கு என்னன்னா, இந்த 9 நாட்களுமே விரதம்னா நீங்க வெறும் ஆகார விரதங்கள் மட்டும் இல்ல, நம்மளுடைய சிந்தனையும் சுவாமி சிந்தனையா இருக்குது. இப்ப நீங்க ராமாயணம் பத்தி ஒரு தீம்ல பண்றான்னா, ராமாயணத்துடைய ஸ்மரணை வருது, ராமருடைய ஸ்மரணை வருது, சீதையுடைய ஸ்மரணை வருது. ஒருத்தர் அறுபடை வீடு வைக்கிற, அறுபடை வீடுனா எல்லா முருகரையும் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்க ஐயா, நினைக்கிறதே போதும். பேஷா வைக்கலாம், பேஷா பண்ணலாம்.